ஹே ஹால் வெல்கம் டு ஹெனாஃபன்ஸ் மெக்கானிக் கோர்ஸ். இந்த கிளாஸில் வந்து நம்ம கிரிட்ஸ் டிசைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து கவர் பண்ணுவேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் பேசிக்ஸாக ஒரு கிரிட்டை வந்து எப்படி போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக நீங்கள் லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? வெர்டிக்கல், ஹரிசாண்டல், டயக்னல் அந்த மாதிரி. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே கிரிட்டே போட போகிறோம். ஓகேவா? போடுறது. ஓகேவா? இதுக்கு நம்ம லைன் வந்து ஃபஸ்ட்டு போட போகிறோம். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி டயக்னலாக போடுறேன். ஓகேவா? கிரிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்டைன் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போ நம்ம சென்டர் லைன் போட்டிருக்கோம்ல, அதுக்கடுத்து இந்த சைடில் இருக்க லைன் கவுண்ட்ஸும் இந்த சைடில் இருக்க லைன் கவுண்ட்ஸும் வந்து சேமாக இருக்கணும். ஓகேவா? பாருங்க, இப்போ நான் இங்கே லைன் போடுறேன். ஓகேவா? அண்ட் இங்கேயும் ஒரு லைன். ஓகே, இங்கேயும் லைன் சேமாக போடணும். இங்கே 2 லைன் போட்டிருக்கேன்னா இந்த சைடும் 2 லைன் தான் போடணும். ஓகேவா? இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். கிரிட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் அழகாக தெரியும். ஓகேவா? எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த எட்ஜும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, எப்படி டயக்னலாக போட்டோமோ இந்த டயக்னலாகவும் போடணும். ஓகேவா? வந்து நம்ம கிரிட் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹேண்டில் வந்து கேப் விட்டு கிரிட்டு போடுவாங்க ஒரு சில டிசைன்ஸில். ஸோ கிரிட்டு வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவும் இருக்கும் அண்ட் அந்த லுக் வைஸாகவும் கொஞ்சம் நீட்டாக எடுத்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கிரிட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஹம்ஸ் போட போகிறேன். அதாவது பார்த்துக்கோங்க எப்படி ஹம்ஸ் போடுறேன்னு. ஒரே சைஸ்லேயே போட்டுட்டு வரணும் ஹம்ஸ். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வர லைன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்லாண்டிங்கில் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஹம்ஸ் போட போகிறேன். மேலேயே போட்டுட்டு வர போகிறேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒரு சைடில் எது போடுறோமோ அதே சைடில் தான் கண்டினியூஸாக போடணும். இப்போ நான் மேலேயே போடுறேன்னா மேலேயே போட்டுட்டு வரணும். ஓகேவா? இங்கே வந்து நம்மளுக்கு ஏற்ற டிசைன் போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து போல் டாட் வைக்கிறேன். ஓகேவா? பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் டாட் வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம டிசைன்ஸ்லாம் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நீட்டாக இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி பொறுமையாக போடணும். ஒவ்வொரு ஹம்ஸாக இருக்கட்டும் அண்ட் உள்ளே வைக்கிற டாட்டும் கிரிட் போகிறப்போ ஒரு ப்ராப்பராக வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் லைன்ஸ் போடுற மாதிரி இப்போ நான் சொன்னேன்ல அதே மாதிரி நீங்கள் லைன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? டயகனலாக லைன். பொறுமையாக பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. இந்த இடத்துல லைன் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே நான் லைனாக லைட்டாக இழுத்துட்டு வந்து இங்கே ஒரு போல் டாட் கொடுக்குறேன். ஓகேவா? போல் டாட் கொடுத்துட்டு லைட்டாக இப்படி இழுத்து விடுறேன். ஓகேவா? ஸோ இது கண்டினியூஸாக நம்ம பண்ண போகிறோம். இந்த இடத்துல வச்சுட்டு போல் டாட் கொடுத்து லைட்டாக இழுத்து விடணும். ஓகேவா? லைன் போட்டுட்டு போல் டாட் வச்சுட்டு லைட்டாக இப்படி இழுத்து விடணும். ஓகே, சிம்பிள் தான், பட் ஆனால் நிறைய ப்ராக்டிஸ் வேணும். லைன் போட்டுட்டு டபுள் லைன் போட்டோம் இல்லையா? அது மாதிரி போட போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நான் இந்த கார்னர் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு லைன் கார்னர் அங்கே வந்து நான் டாட் வைக்கிறேன். ஓகேவா? சிம்பிள் தான் இந்த டிசைன். இந்த அளவுக்கு இந்த சைஸில் போதும். ஓகேவா?
எல்லா சைடும் வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இப்போது இந்த கேப் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நான் திக்காக வந்து இதை ஃபில் பண்ணுறேன். ஓகேவா, அதாவது திக் பார்டர் சொல்லுவோம்ல, அந்த டிசைன் தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகே, கரெக்டாக நான் முன்னே கிளாஸில் எப்படி வந்து இதை லைனுக்கு நடுவில் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தனோ அதே மாதிரி ஃபில் பண்ணணும், ஷேட் பண்ணக்கூடாது. ஓகேவா, இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் இழுத்து விடணும். இது வந்து கார்னரில் இருக்குது. ஸோ கார்னருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இழுத்து விடணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா இதை ப்ரெஸ் பண்ணி போடணும்னு இல்லை, ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து லைட்டாக இப்படி இழுத்து விடணும். ஓகேவா, அகைன் இங்கேயும். ஓகே, போல்டாக கொடுத்துடக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம கிளியராக வராது. ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே மாதிரி பேட்டர்னில் நான் போட்டுட்டு இப்போ வந்து அந்த ஸ்வஸ்டிகா சிம்பிள் வரும்ல, அந்த மாதிரிக்கு நம்ம லைன் எப்படி போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா, ஓகே, இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டுட்டு இதுக்கு எப்படி அந்த சிம்பிள் போடுறதுனா, இங்கே இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இந்த எட்ஜில் இந்த மாதிரி லைன். ஓகே, அதே மாதிரி இங்கேயும், அதாவது அந்த கார்னரில் இந்த மாதிரி லைன் போடணும். ஓகேவா, ரொம்ப போட்டக்கூடாது, லைட்டாக இழுத்து விடணும். அதே மாதிரி இந்த லைனில் இந்த கார்னர். ஓகேவா, அண்டு இந்த லைனில் வந்து இந்த கார்னர். ஓகே, அகெயின் பாருங்கள், இப்போது இந்த செல் இருக்கு இல்லையா, இந்த செல்லை இந்த எட்ஜில் கார்னர் கிட்ட இருக்கிற இந்த இடத்துல லைட்டாக இழுத்து மட்டும் விடணும். ஓகேவா, லாங் ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துலையும். ஓகே, அண்ட் இந்த பார்டரில் இருக்கிறதையும் லைட்டாக இப்படி இழுத்து மட்டும் விடணும். அகெயின் இங்கேயும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு அந்த சிம்பிள் கிடைக்குது இல்லையா, ஸ்வஸ்திகா. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி போடணும். ஓகேவா, அகெயின் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி முன்னே எப்படி போட்டோமோ இந்த கார்னர்லேயும் அண்ட் இந்த கார்னர்லேயும் லைட்டாக இழுத்து விடுற மாதிரி பண்ணணும். ஓகேவா, இந்த பேட்டர்ன் அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பெயிண்ட்ஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இப்போ போட போகிறோம். ஓகேவா, அதாவது இப்போ வந்து இங்கே நம்ம அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அந்த ஸ்ட்ரோக்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி லைன் போட்டு போல்ட் டாட் வச்சு இந்த மாதிரி இழுத்து விடணும். ஓகேவா, ஸோ இதை நம்ம லைன் பை லைனாக பண்ண போகிறோம். இந்த ஆப்போசிட் சைடில் இங்கே இந்த மாதிரி வச்சு பண்ணணும். அண்ட் இதுக்கு மேலே இந்த மாதிரி லைன் போட்டு போல்ட் டாட் வச்சு இழுத்து விடணும். ஓகேவா, ஸோ இதை கண்டினியூஸாக பண்ணி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த லைனுக்கு போட்டுக்கலாம், அதாவது கீழேருந்து மேலே போயிருக்கு இல்லையா, ஸோ அந்த இதுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, அந்த ரிமைனிங் இருக்கு இல்லையா, இந்த இந்த வெயின்ஸ் இதில் எப்படி போடுறதுன்னா, அகெயின் இந்த மாதிரி மேலேருந்து நான் கீழே எப்படி போடுறேன். ஓகேவா, இங்கேயும். ஓகே, ஓகேவா, நம்மளுக்கு கேப் இருக்கிறதுல தான் போட போகிறோம், அந்த மாதிரி கிடையாது, முன்னே போட்டது மாதிரி கிடையாது. இப்போ நம்ம கேப் இருக்கிற இடத்துல மட்டும் போட்டாலே போதும். ஓகேவா, ஓகேவா, அவ்வளோதான் இந்த பேட்டர்ன். இது ஜஸ்ட் சிம்பிள் பேட்டர்ன் தான். நம்ம ஸ்ட்ரோக்ஸ் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிட்டாலே இது ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு டபுள் லைன் போடுறேன். ஓகேவா, மேலே போட்டிருக்கல டபுள் லைன், அதே மாதிரி தான் இப்போ நான் போட போகிறேன். ஆனால் அங்கே டாட்டுக்கு பதிலாக இப்போ நம்ம வேறு ஒரு டிசைன் வந்து வைக்க போகிறோம். ஓகேவா,
போல்ட் டாட் வச்சு லைட்டாக இப்படி இழுத்து விடுறேன். அகெயின் போல்ட் டாட் வச்சு லைட்டாக இழுத்து விடுறேன். போல்ட் டாட் வச்சு இந்த மாதிரி இழுத்து விடணும். நான் உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன். லைக் எப்படின்னா இங்கே போல் டாட் வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து விடணும். ஓகேவா? லைட்டாக போல் டாட் வச்சுட்டு இப்படி இழுத்து விடணும். ஹார்ட் ஷேப் வருது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்து போட போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வைன்ஸ் போட்டோம்ல, அது மாதிரி தான் இப்போ மறுபடியும் போட போகிறோம். எப்படின்னா இது கொஞ்சம் நெருக்கமாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது நெருக்கமாக இந்த மாதிரி வளைஞ்சு போட லைன் மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த டிசைனை ப்ராப்பராக போடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நான் இந்த இடையில வந்து ஃபில் பண்ணுறேன். எப்படின்னா இப்போ நான் ஹார்ட் போட்டேன்ல, ஸோ அந்த ஹார்ட்டை வந்து இங்கேயும் போட போகிறேன். போல் டாட் வச்சு இந்த மாதிரி. ஓகேவா? இது ஒரு கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். இப்போ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கனெக்ஷன் பாயிண்ட் இருக்குல்ல, அதை விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாவில் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது இந்த ஸ்கொயர் மாதிரி சென்டரில் கனெக்ஷன் இருக்குல்ல, அதை விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாவில் வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே டாட் வைக்க போகிறோம். கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த ஸ்பேஸில் இந்த மாதிரி டாட் வைக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஓகேவா? ஓகே, அண்ட் சென்டரில் வந்து போல் டாட். ஓகே, இந்த டாட்டும் இந்த டாட்டும் இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? அது லுக் வைஸாக பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி சுற்றி நம்ம டாட் வச்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுடணும். ஓகே, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போடுறேன். ஓகேவா? அண்ட் இந்த சைடு ட்ரையாங்கிள். ஓகே, இங்கே ஃபில் பண்ணிடுறேன், இங்கே ஃபில் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி எக்ஸ் போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஓகே, இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு புரிஞ்சது இல்லையா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி போட போகிறோம். ஓகேவா? எக்ஸ் போட்டுட்டு இங்கே எந்த இது இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ஓகே, புரிஞ்சது இல்லையா நான் என்ன சொல்ல வரேன்னு? இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ இங்கே நான் இந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த லைன் வரப்போ நான் இப்படி கொடுக்கணும். கரெக்டா? ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். அவ்வளோதான் இந்த பேட்டர்ன். ஓகே, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்து கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பக்காவான டிசைன்ஸ் வந்து கிடைக்கும். சிம்பிள் தான், உங்களுக்கு நிறைய இடத்துல அது யூஸ்ஃபுல்லாகும். எக்ஸ்ட்ரா ஏதாவது இடத்துல ஃபில் பண்ணணும் அப்படின்னா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டேன். ஓகே, பண்ண போகிறோம். ஹார்ட் ஷேப் போட்டோம்ல, அது எப்படி போட்டோம்? இந்த மாதிரி ஸ்டோக்ஸ் யூஸ் பண்ணி போட்டோம். ஸோ அது மாதிரி இந்த ஏரியாவில் நான் ஃபில் பண்ணுறேன். ஓகேவா? இதுவும் நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைன் 3 லைன் போட்டுக்கலாம். ஓகேவா?
கொஞ்சமாக கேப் இருக்கிற மாதிரி 3 லைன். ஓகேவா? இங்கே வந்து நம்ம இங்கே லைட்டாக போட்டு இப்படி பண்ணுறோம். ஓகேவா? லைட்டாக பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் டார்க்காக கொடுக்கணும். அதாவது இங்கே லைட்டாக நான் கர்வ் போட்டுட்டு இப்படி போடுறேன். ஓகேவா? போட்டுட்டு இந்த இடத்துல டார்க்காக கொடுக்கணும். ஓகே, ஓகேவா? இது ஒரு கைண்ட் ஆஃப் டிசைன். இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுலேயே வேறு மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதையும் நம்ம வந்து போட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். அது நான் என்ன நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வளையம் மாதிரி போட்டுட்டு இந்த சென்டரில் மட்டும் போல்ட் டாட் வச்சுருங்க. ஓகேவா? இது அழகாக இருக்கும் இந்த மாதிரி பார்க்குறப்போ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேசிக் டிசைன்ஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிரிட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா?